எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையணும் இறைவா. வாங்க இன்றைக்கி தேங்காய் பாறைன்னு சொல்லுவோம் தமிழில், கோகோனட் பர்பி. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 3/4 கப்பு தேங்காவை அந்த அளவில் எடுத்துருக்கேன் பாருங்க. அதே அளவில் 3/4 கப் எடுத்துக்கிட்டேன். அதை விட கம்மியாக கொஞ்சம் சுகர் எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த சுகர் முழுகிற அளவுக்கு நமக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போகணும், அதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம். இப்போ நல்லா சர்க்கரை தண்ணி நல்லா கொதி வரட்டும். இதுக்கு பதம் இன்னும் தேவையில்லை, ஜஸ்ட்டு கொதி வந்தாவே போதும். லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு லைட்டாக இதானதுக்கப்புறம் நம்ம தேங்காய் இருக்குல்ல, அதை நம்ம அதில் போட்டுக்கலாம். நான் கூட செய்யும் போது நினச்சேன் தேங்காய் ஒரு மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிருக்கலாம் அப்படின்னு. நான் தேங்காய் திருவில் நான் அப்படியே இங்கே திருவியே விற்கிறாங்கன்னு அதுதான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் யூஸ் பண்ணும்போது திருவிட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்சியில் வேணாலும் போட்டு எடுத்துக்கோங்க. நான் அப்படி தான் யூஸ் பண்ணேன், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்லா கிளறிக்கிட்டே வாங்க. இப்போ நெய் கொஞ்சம் விட்டுட்டு ஓரளவுக்கு இன்னும் நல்லா தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நெய்யெல்லாம் விட்டு நல்லா கிண்ட என்ன ஆகும்னா அது ஃபுல்லாக தண்ணியெலாம் வற்றி நல்லா கெட்டியாகி வந்துடும். கெட்டியாகி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு தட்டில் நெய் தடவி தட்டை வச்சுக்கோங்க. இப்போ அது கெட்டியாகி நான் வந்திருக்குல்ல, இப்போ என்ன பண்ணுறோம், அந்த தேங்காயெல்லாம் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். இங்கே பாருங்கள், இப்போ நான் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி எல்லாத்தையும் மாற்றி எடுத்துக்கோங்க. மாற்றி எடுத்துகிட்டு நல்லா தட்டிக்கோங்க. ஒரு தோசை கரண்டி இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு ஃபுல்லாக தட்டி எடுத்துக்கணும். ஃபுல்லாக தட்டி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு கத்தியை எடுத்து நமக்கு என்ன சேஃப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஃப் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் ரொம்ப விட்டுறாதீங்க, இல்லைன்னா நம்மளால் பீஸ் போட முடியாது. ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளேயே என்ன பண்ணிடுறீங்கன்னா ஃபுல்லாக பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. பீஸ் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த போல் அழகாக வந்துடும். ஓகே, இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும், நல்லா ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். அப்புறம் தேங்காயும் நல்லா ஹெல்த்தி தானே, அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.